இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வையுங்கள். கடன் அடையும், செல்வம் சேரும், பணம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். நாளைய தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி. அது மட்டும் இல்லை, ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள். இந்த நாளில் இந்த 3 பொருளை ஒன்றாக சேர்த்து நான் சொல்லக்கூடிய இடத்துல வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அப்படின்றது இருக்காது. அது மட்டும் இல்லை, அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். வீட்லேயும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு முறை செய்தால் போதும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது இப்போ இன்றைய தினம் செய்கிறீங்க அப்படின்னா இதோட 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்தால் போதுமானது. ஸோ நாளைய தினம் ஐப்பசி மாத பௌர்ணமின்றதுனால ரொம்ப விசேஷமான நாள். இது வரைக்கும் இதை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதே இல்லைன்றவங்க நாளைய தினம் இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். அதற்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும், அனைத்து விதமான பிரச்சனைகளும், அனைத்து கடன்களும் தீர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 3 பொருட்கள் என்ன, எந்த இடத்துல வைக்கணும், அடுத்து இது 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி மாற்றணும், ஸோ நல்ல ஒரு பணவரவு வரணும், கடன் அடையணும்னா இந்த பொருட்களுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த 3 பொருட்கள் அப்படின்ற பட்சத்தில் அந்த 3 பொருள் என்ன, அந்த 3 பொருட்களுக்கான பவர் என்ன, இதை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால என்ன மாதிரியான நல்ல நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம். இன்கேஸ் நாளை தினம் செய்ய முடியல, ஸோ இதற்கப்புறம் நான் செய்ய வேண்டாமான்னு கேட்டால் எப்போ உங்களால் முடியுமோ அப்போ நீங்கள் செய்யலாம். பட் செய்ததுக்கப்புறம் 6 மாதம் நீங்கள் அப்படியே இதை வச்சுருக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய நாள் கிழமைக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. குறிப்பாக நாளை தினம் ஏன் சொல்லியிருக்கேன்னா, பௌர்ணமி, பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறைய நிரம்பி இருக்கும், பாசிட்டிவான எனர்ஜி நிறைய வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கும். ஸோ இந்த நாட்களில் செய்யும்பொழுது நமக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். அப்படின்றதுக்காக தான் பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் நம்ம செய்ய சொல்கிறது. மற்றபடி இதை எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதற்கு வந்து நாள் கிழமை எதுவுமே கிடையாது. நேரம் மட்டும் ராகுகாலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்கள் இதை செய்யலாம். ஸோ அதனால் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இதற்கு முதல் விஷயம் பார்த்திங்கன்னா வெண்கடுகு. 3 கடுகு இருக்குது. நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா, கருப்பு கடுகு அது ஒன்று இருக்குது, நாய் கடுகு இருக்குது, வெண்கடுகு இருக்குது. இந்த 3 வகையான கடுகுமே நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடுகும் இந்த வெண்கடுகும் நிறைய நம்ம பயன்படுத்துவோம். நாய் கடுகு அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டோம். ஸோ இந்த வெண்கடுகு அப்படின்றது உங்களுக்கு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கடுகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நிறையவே இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 50 கிராம் 25 கிராம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுல் வேணும். அது வந்து உங்களுக்கு கண்ணாடி பவுலாக இருக்கலாம், இல்லை மண் பாத்திரங்களாக இருக்கலாம், மண் பவுலாக இருக்கலாம். ஸோ மண் பாத்திரங்கள் விற்கிற கடையில் போனீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக கப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் இதை வைங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுலில் அது முழுவதும், அப்படி இல்லைன்னா உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெண்கடுகு வாங்கி அதில் போட்டுக்கோங்க. இந்த வெண்கடுகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் திருஷ்டி, நெகட்டிவிட்டி, கடன் பிரச்சனை இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து 2வது பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏலக்காய். ஏலக்காயும் மகாலட்சுமியோட அம்சம். நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு ஏலக்காய் பயன்படுத்துவோம் பண வர வைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஏலக்காய் எத்தனை எண்ணிக்கையில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 27 எண்ணிக்கையில் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு தடவை செய்யும்போதே நல்லா நீங்கள் செய்து முடிச்சுடுங்க. ஸோ 27 எண்ணிக்கையில் வைக்கலாம். அப்படி இல்லையா 6 எண்ணிக்கையில் வைக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஒற்றைப்படையில் வர மாதிரி 5, 6 அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய எரியன். ஸோ அதனால தான் 6 வைக்க சொல்லியிருக்கேன். அப்படி இல்லையா உங்களால் எத்தனை ஏலக்காய் வைக்க முடியுமோ அத்தனை ஏலக்காய் வைங்க. ஸோ 9 ஏலக்காய் வைக்கலாம். இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி நீங்கள் ஏலக்காய் வைக்கலாம். ஏலக்காய் மகாலட்சுமியோட அம்சம். எந்த இடத்துல மகாலட்சுமி தாய் இருக்காங்களோ அந்த இடத்துல சுக்கிர பகவான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஸோ இவங்க நம்ம வீட்டில் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும். அந்த பண தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ வருமானம் நம்மளுக்கு ரெட்டிப்பாக தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ ஏலக்காயும் வெண்கடுகும் முதல்ல நம்ம இதில் சேர்த்து வைக்க போகிறோம். வெண்கடுகுக்கு நிறைய பவர் இருக்குது. நம்ம வீட்டில் எதிரிகளோட தொல்லைகளால் நமக்கு பிரச்சனைகள் வருது, குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் வருது, கந்திருஷ்டி இருக்குது, யாராச்சும் வந்துட்டு போனவே சண்டைகள் வருது, வீட்டில் பார்த்திங்கன்னா பணம் தங்க மாட்டுது, பண வரவு இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்ருப்போம், ஆனால் அந்த பணம் வராமல் தடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த வெண்கடுகு உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். ஸோ இந்த 2 பொருளையும் இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஏலக்காய் வந்து காய்ந்த நிலையில் இல்லை மாதிரி இந்த மாதிரி பசுமையாக இருக்கணும், பச்சை பசேன்னு இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏலக்காய் இப்போது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கூட வாங்கிக்கோங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட கொஞ்சமாக ஒரு 6 ஏலக்காய் அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. நிறைய வைக்கணும், நிறைய வச்சா தான் நமக்கு நிறைய பவர் கிடைக்கும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த வெண்கடுகும் ஏலக்காயும் சேர்ந்து இருந்தாலே போதுமானது. ஸோ 3வது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம்.
அகைன் பச்சை கற்பூரத்தோட பயன்கள் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். நம்ம வந்து பெருமாளுக்கு பயன்படுத்துவோம். எல்லா பிரசாதங்கள் செய்கிறப்பையும் இதை கொஞ்சம் சேர்த்துப்போம். பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பண வரவு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ பர்ஸில் நம்ம போட்டு வைப்போம், பணம் வைக்கும் இடத்துல போட்டு வைப்போம், பூஜை அறையில் வைப்போம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பச்சை கற்பூரம் பயன்படுத்துவோம். இந்த பச்சை கற்பூரத்துக்கு நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. நார்மல் நம்ம பயன்படுத்தக்கூடிய கற்பூரம், அதாவது தீபம் ஏற்று தூபம் காட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் வேறு, நம்ம இந்த பச்சை கற்பூரம்ன்றது வேறு. இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ பேக்கெட்லேயும் கிடைக்கும், பாக்ஸ்லேயும் கிடைக்கும். கொஞ்சமாக 50 கிராம் இந்த மாதிரி விற்பாங்க. தனியாக சின்ன சின்ன பாக்ஸ்லேயும் போட்டு விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து 6 மாதம் வரைக்கும் இப்படியே தான் வைக்க போகிறோம். எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த 3 பொருளை ஒன்றாக சேர்த்து வச்சதுக்கப்புறமா இதற்கு மேலே, அதாவது இப்போ நீங்கள் பவுல் வச்சுருக்கீங்க, இல்லைனா சின்னதாக ஒரு குட்டி மண் பாத்திரங்கள், மண் பானை எது வைத்திருந்தாலும் சரி, அதை வந்து க்ளோஸ் பண்ண ஓப்பனில் வைக்கக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படியே ஓப்பனில் வச்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து இதோட மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஒரு துணியை வச்சு கட்டிடுங்க. ஸோ என்ன துணி வைக்கலாம், என்ன கலர் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் வைக்கலாம், எல்லோ கலர் வைக்கலாம், இல்லைனா வானம் கலர், இந்த ஸ்கை ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வைக்கலாம், க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 நிறங்களை எதை வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கலர் தான் இருக்குன்ற பட்சத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கருப்பு மட்டும் தவிர்த்துடுங்க. ஸோ நான் முக்கியமாக சொல்லக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலரும் வானம் கலர், ஸ்கை ப்ளூ கலரும் ரொம்ப சிறந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர். இது 3 நிறத்தில் எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி, அதாவது ஓப்பனாக இருக்கக்கூடாது, மூடி போட்டு மூடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை நீங்கள் வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் நூலில் அப்படி கட்டிக்கோங்க. அந்த ஒயிட் கலர் நூலை முடிஞ்சிச்சுன்னா மஞ்சள் அப்படியே பூசி மஞ்சள் கலராக மாற்றிடுங்க. நம்ம பூ கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒயிட் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மஞ்சள் அப்படியே நீங்கள் பூசினீங்கன்னா அது மஞ்சள் கலராக ஆகிடும். அந்த நூலை பயன்படுத்தி இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி கட்டிடுங்க. ஸோ எல்லோ கலர் நூல் இருக்குன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கட்டுறதுக்கு எந்த வகையான நூல் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கோம், அதில் எல்லோ கலர் நூல் இருக்குன்னா அந்த நூலை பயன்படுத்திக்கலாம். ஸோ எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கலர் தான் நூல் பயன்படுத்தணும், அந்த கலர் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மூடி இருக்க கலர் கூட ஏன் பார்த்தீங்கன்னா, நமக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கலர்கள் எல்லாமே உங்களுக்கு. அதனால தான் அந்த கலரை பயன்படுத்தி அந்த துணியை பயன்படுத்துகிறோம். நார்மலாக காட்டன் துணி, ப்ளவுஸ் துணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2x2 துணி, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதில் கட் பண்ணி உங்களோட அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை மூடிக்கோங்க. அடுத்து இப்போ இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில் வைக்கணும். ஸோ பூஜை அறையில் ஒரு இடத்துல வச்சுருங்க. அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். தினமும் நீங்கள் அதுக்கு ஊதுவத்தி மட்டும் காமிச்சா போதுமானது. கற்பூரம் காமிக்கும் போது நீங்கள் கற்பூரம் காமிக்கலாம். இப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு சில கற்பூரம் காமிப்பாங்க, ஒரு சில தினந்தோறும் காமிப்பாங்க. அதனால் நீங்கள் கற்பூரம் காமிக்கும் போது இதுக்கு கற்பூரம் காமிங்க. மற்றபடி விளக்கேற்றும் போது தினந்தோறும் இதுக்கு ஊதுவத்தி மட்டும் காமிச்சா போதுமானது. உங்களுக்கு அந்த ஊதுவத்தி காமிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை வைங்க. உங்களுடைய கடன் தீரணும், பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானம் வரதுக்கான வழிகள், ஏதாச்சும் ஒரு வகையில் நமக்கு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். வீட்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. வீட்டில் சண்டைகள் வராது. படிப்படியாக அந்த கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து கையில் பணம் அப்படியே ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து கடன் அடைக்கணும்னா பணம் இருந்தால் தான் கடன் அடைக்க முடியும். அப்போ அந்த பணம் வரதுக்கான வழிகளை இது கண்டிப்பாக உருவாக்கி தரும். இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே இருக்கலாம், தானாக பணம் வர வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வேலைகளை நம்ம எப்பொழுதும் போல் செய்யணும். அதில் 100% நம்ம முயற்சியை போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம முயற்சியை செய்யும்போது அதில் 200% நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நான் வந்து ஆல்ரெடி பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை செய்து நிறைய பேர் நல்ல நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க, நல்ல பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் இப்போ உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் மாற்ற வேணால், அப்படியே இருக்கட்டும். இது வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சதே கிடையாது, இதுதான் நான் வந்து முதல் தடவை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இதை செஞ்சுட்டு அப்படியே இருக்க போது 6 மாதம் அப்படியே இருக்க போது, அதுக்கப்புறம் இதை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ மாற்றும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ 6 மாதம் அப்படின்றது கொஞ்சம் கூட குறைய எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டாக 6 மாதம் அப்படின்றது எந்த ஒரு விதிமுறையும் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஸோ 6 மாதம் அப்படின்றது நீங்கள் ஒரு அப்ராக்ஸாக எடுத்துக்கலாம். நவம்பர் மாதம் வச்சுருக்கேன், ஸோ அடுத்து 6 மாதம் எப்போ மாற்றணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் மாற்ற போகிறீங்கன்ற பட்சத்தில் இதை அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல, மண்பாங்கான இடத்துல, மரத்துக்கடியில் கொட்டிடுங்க. இந்த பச்சை கற்பூரம்லாம் காற்றுல அப்படியே கரைஞ்சிட்ருக்கும். ஏலக்காயுமே பார்த்திங்கன்னா கலர் மாறிட்டுருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு
மாற்றத்தை கொடுக்கும். எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸை பணம் வரதுக்கான வாய்ப்புகளை இது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை கொட்டிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புதுசாக வெண்கடுகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் மறுபடியும் 3 பொருளையும் சேர்த்து அதே துணியில் நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். மறுபடியும் துணி மாற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம பாட்டு நம்மளுடைய வேலைகளை செய்ய போகிறோம். பூஜை அறையில் இது இருக்கட்டும். இப்போது பூஜை அறை இல்லைன்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாக வச்சுருப்பீங்களோ, நல்லா வந்து ஊதுவத்திலாம் காமிக்கிறீங்க, ஸோ நல்ல நறுமணமாக இருக்குன்னா அந்த ரூமில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்க, நான் வந்து பூஜை ரூம்லாம் இல்லைங்க, பூஜை அறையெல்லாம் இல்லைங்க, நான் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் வந்து ஹால்லேயோ இல்லை கிச்சன்லேயோ எந்த இடம் எப்பொழுதுமே நீங்கள் க்ளீனாக வச்சுருப்பீங்களோ, ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை வச்சுட்டு தினந்தோறும் ஊதுவத்தி மட்டும் நீங்கள் காமிக்கலாம். குறிப்பாக இந்த வெண்கடுகை நீங்கள் சாம்பிராணியில் போடுறது தவிர்த்துடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெண்கடுகு சாம்பிராணியில் போடலாமான்னு கேட்டப்போ, வெண்கடுகு மோஸ்ட்லி சாம்பிராணியில் போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். சாம்பிராணியில் போடுறதை காட்டிலும் இதை வைக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். சாம்பிராணியில் போடும்போது ஒரு சிலருக்கு செட் ஆகும், பட் மற்றபடி ஒரு சிலருக்கு அது செட் ஆகாது. அது இன்னும் பிரச்சனைகளை, சண்டைகளை அதிகப்படுத்தும். ஸோ அதனால் சாம்பிராணியில் போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சாம்பிராணியில் குங்கல்யம் ஆட் பண்ணிக்கோங்க. குங்கல்யம், வெள்ளை குங்கல்யம் சொல்லியிருக்கோம், அதை இடித்து சாம்பிராணி கூட கலந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை வீட்டில் கொடுக்கும், கந்திருஷ்டியை நீக்கும். ஸோ இந்த வெண்கடுகை போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.